எல்லாருக்கும் வணக்கம். நானும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். கமெண்டில் ஒருத்தவங்க வந்துட்டு பசுமாடு பால் கறவை வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. நாங்கள் வந்துட்டு மார்னிங்கும் பால் கறப்போம், ஈவினிங்கும் பால் கறப்போம். அப்படி கறந்து கொண்டு வந்த பால் அந்த நோரை ஆறுறதுக்கு முன்னாடியே மிதமான ஹீட்டில் வந்து பால் காய்ச்சிடுவோம். அந்த பால் எப்படி காய்ச்சி வரணும்னா நல்லா மஞ்சள் ஆடை கட்டுற மாதிரி. ஈவினிங் காய வைக்கிற பாலும் அப்படி தான் இருக்கும், மார்னிங் காய வைக்கிற பாலும் அப்படி தான் இருக்கணும். அப்புறம் இது ரெண்டுமே நைட் டைமில் வந்துட்டு ஒன்றா கூட்டி மிதமான ஹீட் இருக்கும்போது வந்துட்டு புறமோர், எங்கள் ஊரில் அது புறமோருன்னு தான் சொல்லுவாங்க. மோர் விட்டு வந்தோன்னா அது நல்லா காலையில் இருந்து பார்க்கும்போது தயிரை இருக்கும். அது தேவையான அளவுக்கு பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற தயிரை வந்துட்டு மோர் கடைவோம். நிறைய வீட்டில் வந்துட்டு இப்போல்லாம் மோர் கடையிறதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் இந்த மத்து யூஸ் பண்ணி தான் வந்து மோர் கடைவோம். மிஷினை விட இந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணி கடையும் போது அது வந்து மருத்துவ குணம் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும், அழகாகவும் அதோட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். நல்லா நம்ம இழுத்து கடைய வந்துட்டு அந்த எண்ணெயானது வந்து மேலே அழகாக தேலி வரும். அது தேலி வரும்போது அதில் இருக்கிற மோர் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த்தியாக. அதுவும் இந்த மாதிரி வெயில் டயத்தில் வந்து பசங்களுக்கு வந்து நாங்கள் மோரை வந்து சேல் பண்ண மாட்டோம், வீட்டுக்காகவே வச்சுப்போம். வீட்டில் பசங்க எனி டைம் வந்து விளையாட்டு வந்தாங்க, இல்லை தோட்டத்து வேலை முடிச்சுட்டு வந்தவோ அந்த மோரை குடிச்சோன்னா மோஸ்ட்லி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. மோரே குடிச்சிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக இழுத்து கடையும் போது வந்துட்டு அந்த எண்ணெய் வந்து க்ளீனாக பாருங்கள் இந்த மாதிரி மேலே தேல ஆரம்பிக்கும். மேலே இருக்கிற எண்ணெய் வந்துட்டு அழகாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோன்னா மீதம் இருக்கிற தயிர் வந்து நல்ல மோராக நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சி வந்த எண்ணெயை வந்துட்டு நம்ம நெய்யாக மாற்றணும். அப்போ எல்லாம் வந்துட்டு எங்கள் பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பால் காய வைக்கிறதுக்கே மண் பானையில் தான் காய வைப்பாங்க. அந்த மாதிரி மண் பானையில் காய்ச்சி அந்த பால் வந்துட்டு நல்ல மணமாக அப்படியே அது அடி பிடிச்சிருக்கும். அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ சாப்பிட்ருக்கோம். இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. எல்லாம் இப்போ வந்துட்டு அடுப்புக்கு பதிலாக கேஸும், பானைக்கு பதிலாக இந்த மாதிரி கடாயும் வச்சு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி காய்ச்சிட்டு வந்த எண்ணெய் வந்துட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா அந்த நெய் பதத்துக்கு வர வரைக்கும் காய்ச்சணும். பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா மோரெல்லாம் இருக்கும் எண்ணெயில், அது வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அதுவும் வந்து அனல் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு கம்மியாக அனல் வந்து இருக்கணும். கம்மியாக இருக்கும்போது அந்த நெய் வந்து தீயாமல் நமக்கு அழகாக கிடைக்கும். நல்லா பாருங்கள் இந்த மாதிரி மோரெல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் தனியாக மோர் தனியாக அதெல்லாம் பிரிஞ்சு நமக்கு ரொம்ப க்ளீனாக வரும். அது எப்படி நம்ம எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு நெய் பதத்துக்கு வந்துடுச்சுன்னா நல்ல ஸ்மெல் வரும். வீடு ஃபுல்லாக நல்லா அப்படியே சும்மா கும்முன்னு இருக்கும். அந்த பதத்துக்கு வரும் பாருங்கள், இப்படி வந்துடும். இது வந்துட்டு நம்ம அழகாக ஒரு வெள்ளை துணி போட்டு வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டோன்னா நெய் வந்து நமக்கு பியூராக கிடைக்கும். மிஞ்சி இருக்கிற இந்த கடையில் இருக்கிற நெய்யை வந்துட்டு நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். அது என்ன பண்ணுவோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை தலை, முருங்கை கொழுந்து இதெல்லாம் போட்டு, அப்புறம் கொஞ்சம் ஆரியமாவுன்றது வந்து நிறைய இடத்துல கேழ்வரகு மாவு, எங்கள் ஊரில் வந்து ஆரியமாவுன்னு தான் சொல்லுவோம். அதை நல்லா போட்டு அதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெல்லம் போட்டுருவோம். வெல்லம் போட்டு கிண்டும் போது நல்லா சும்மா கும்முன்னு ஸ்மெல்லு வரும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எந்த பதத்துக்குன்னா நல்லா அது வந்துட்டு வணக்கிட்டே இருக்கும் போது நம்ம கையில் வந்துட்டு உண்டை கூடணும், அந்த பதத்துக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். சாப்பிடவும் அந்த எண்ணெய் காஞ்சி நெய்யாக வந்திருக்கிறது வந்து நெய் ஸ்மெல்லோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துட்டு நல்லா நம்ம கையில் எடுத்து கொஞ்சம் உண்டை பிடிக்கும் போது அந்த மாவு வந்து கூடி வரும்போது வந்துட்டு நல்லா எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலி வராது. நல்லா மாவு வந்து ரோஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலி வராது. ரொம்ப ஹெல்த்தியானதும் இருக்கும். இந்த மாதிரி லீவ் டைமில் பசங்க செஞ்சு கொடுக்க நாங்கள் வீக்லி 2 டைம் இதை செய்வோம். 2 டைம் செய்யும் போதுமே பசங்க எப்போவுமே வீட்டில் தான் இருப்பாங்க லீவுன்றதுனால. இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது கூட எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடவே அது ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே. இன்னும் பசங்க எல்லாமே விளையாடிட்டுருக்காங்க. நாங்கள் இருந்தவங்க மட்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். அவங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பாய். எல்லாருமே பாய் சொல்கிறாங்க. சாதுக்குட்டியும் பாய் சொல்லிடுச்சு. பாய்.